ஹலோ காய்ஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சில டூல்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம பாஸ்வேர்ட் ஹேஷஸ் வந்து எப்படி கிராக் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறதுலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பண்ணுறதுக்கான சில டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பேசிக்கலி வந்து இது வந்து ரிமோட் சிஸ்டம் பற்றி நம்ம இன்னும் வந்து வரல. அதாவது நம்ம வேற ஒரு சிஸ்டம்லேருந்து இப்போ நம்ம வேற ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம அட்டாக்கர் மிஷின்லேருந்து ஒரு விக்டிம் மிஷின் வந்து ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து டம்ப் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறது இல்லை. இப்போ நம்மளோட விண்டோ சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து என்டிஎல்எம் மேஷ் வந்து டம்ப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு சிஎல்ஐ டூல் ஒன்று இருக்குது, கமாண்ட் லைன் டூல். ஸோ பிடபிள்யூ தம் 7 அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் வந்து ஜஸ்ட் நீங்கள் நெட்டில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு டேரக்டரிக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த டூலை நீங்கள் கால் பண்ணல போதும். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில், ஜஸ்ட் அந்த பிடபிள்யூ தம் 7.exe அது நீங்கள் போட்டாலே வந்து போதும். தென் அந்த சிஸ்டமில் என்ன யூசர்ஸ் இருக்கும், அந்த எல்லா யூசர்ஸ், அந்த யூசரோட ஐடிஸ், அவங்களோட பாஸ்வேர்ட்ஸோட என்டிஎல்எம் ஹேஷ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு டூல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா L0PHT கிராக், அப்புறம் வந்து OPH கிராக். இந்த ரெண்டு டூலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிடபிள்யூ தம் பண்ணுச்சுல, அதே வேலையை தான் வந்து இந்த ரெண்டு டூலுமே வந்து பண்ணோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த OPH கிராக்ல வந்து சப்போஸ் உங்களோட அந்த ஹேஷ் வேல்யூ வந்து ஏற்கனவே ஒரு ப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரெயின் பை டேபிள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, தென் யூ கேன் கெட் தட் பாஸ்வேர்ட் ஆல்சோ. அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க, கிராக்கபிள் பாஸ்வேர்டு, ஈஸியான பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி அதோட ஹேஷ் வேல்யூக்கு வந்து இதுதான் பாஸ்வேர்டுன்னு வச்சிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த பாஸ்வேர்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நான் சொன்னதான் இங்கே இருக்கும் பாருங்க. இந்த L0PHT கிராக் வந்து இட் இஸ் அ டூல் டிசைன் டு வாலெட் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ரெக்கவர் அப்ளிகேஷன். பாஸ்வேர்ட்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, தொலைச்சிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் பி ஏபிள் டு ரெக்கவர் யுவர் பாஸ்வேர்ட் ஆல்சோ வித் ஹெல்ப் ஆஃப் அ டிக்ஷனரி, ஹைபிரிட், ரெயின்போ டேபிள் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ். ஸோ அதெல்லாம் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றது கூட இட் கேன் பி ஏபிள் டு வெரிஃபை. நீங்கள் பாருங்கள், இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் வந்து நீங்கள் என்ன டொமைன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன டொமைன் ஒரு ஒரு சிஸ்டமில் வந்து நிறைய டொமைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன டொமைன் இருக்குது, என்ன யூசர் நேம் இருக்குது, அதோட என்டிஎல்எம் ஹேஷ் என்ன, என்டிஎல்எம் பாஸ்வேர்டு என்ன, அப்புறம் என்டிஎல்எம்மோட ஸ்டேட் என்ன, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு என்டிஎல்எம்க்கு வந்து பாஸ்வேர்டே வந்து இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? அதை வந்து கிராக் பண்ணவே முடியாது. ஏன்னா நோ பாஸ்வேர்டே இல்லைனா எப்படி கிராக் பண்ண முடியும்? ஸோ நோன்னு காட்டுது. அப்புறம் கீழே இருக்கிறது பாருங்களேன், இந்த KRBTGT இந்த ஒரு யூசருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஆனால் அந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு என்னன்னே தெரியல, அதால் கிராக் பண்ண முடியல. அது ஏதாவது யூனிக்கான பாஸ்வேர்டாக இருக்கலாம், மேபி அது டேட்டா பேஸில் இல்லாததாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கணும். ஸோ நாட் கிராக்னு காமிச்சிருச்சு. அடுத்து இருக்கிற 4 பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மார்டின், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜேசன், ஷீலா, இந்த மாதிரி ஒரு 4 ஐடி இருக்குது. இந்த 4 ஐடிக்குமே பார்த்தீங்கன்னா 4 என்டிஎல்எம் ஹேஷ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 4 என்டிஎல்எம் ஹேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸாக கிராக் பண்ணிருச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு கூட காட்டுது பாருங்க. இது 9 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், அப்புறம் இங்கே ஏதோ சம்திங் வேறு ஏதோ வந்து காட்டுது. ஸோ அந்த டைமும் வந்து காட்டுது, அந்த கிராக் பண்ணிட்டுமா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸும் வந்து காட்டுது. இதை பாஸ்வேர்ட்ஸ்லாம் எப்படி கிராக் பண்ணிச்சு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப காமனான பாஸ்வேர்ட்ஸ். அதோட ஹேஷ் வேல்யூ வந்து ஏற்கனவே இந்த டூல்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது மூலியமாக இட் கிராக் இட். அதே மாதிரி தான் OPH கிராக்கும் பாருங்கள், சேம் தான். அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து கைண்டாக காட்டுது, அது என்டிஎல்எம் ஹேஷ் வந்து காட்டுது. ஓகே. ஸோ ரெயின்போ கிராக் அப்படின்னு டூல் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட அதே தான் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிருக்கேன், அந்த ஹேஷ் வேல்யூ, அப்புறம் அந்த பாஸ்வேர்ட்ஸை கிராக் பண்ணிவிட்டு பிளைன் டெக்ஸ்ட்டில் அந்த பாஸ்வேர்ட்ஸ் என்ன, அது ஹெக்ஸாடெசிமல்ஸ்லேயும் வந்து காமிக்குது ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ அதுதான் கைஸ், மற்ற எல்லா டூல்ஸுமே என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோம். ஜஸ்ட் வேறு வேறு டூல்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெயின்போ கிராக். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஜான் த ரிப்பர், ஹேஷ் கேட், THC ஹைட்ரா, மெடியூசா, இந்த மாதிரி சில டூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படின்னா, இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். பாஸ்வேர்ட் சால்ட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ பாஸ்வேர்ட் சால்ட்டிங் இஸ் அ டெக்னிக் வேர் a random string of characters are added to the password before calculating their hashes. Salting makes it more difficult to recover the hashes and defeat pre-computed hash attacks. So some password but different hashes due to different salts. Yes. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஹேஷாக மாற்றி சேவ் பண்ண போகிறோம். இதுதான் சினாரியோ. நம்ம டேரெக்டாக வந்து பாஸ்வேர்டை வந்து ஹேஷாக மாற்றி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ அந்த ஹேஷ் நம்ம கிடச்சிருச்சு, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த மெத்தட்ஸ், அது மூலிமா நம்ம கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஹேஷை வந்து நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம், ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா வி வில் கெட் த ஒரிஜினல் பாஸ்வேர்ட் இல்லையா? இதுதான் பேசிக் ஐடியா. பட் வந்து இதுவே ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான், கரெக்டாக? பட் இதையே வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் தான் அந்த பாஸ்வேர்ட் சால்ட்டிங். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பாஸ்வேர்டுக்கு முன்னாடி டிபிக்கலி லிட்ரலி சொல்கிறேன், அந்த பாஸ்வேர்டுக்கு இப்போ பாஸ்வேர்டு வந்து இப்போ ராகுல் அப்படின்னா, அந்த ராகுல்ன்ற வேர்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில கேரக்டர், இப்போ 1 2 3 4 இப்போ ராகுல் அப்படின்ற பாஸ்வேர்டை வந்து
ஒரிஜினல் பாஸ்வேர்ட் ராகுல் தான், ஓகேவா? பட் நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா 1234 ராகுல் அப்படின்னு மாத்திட்டு அதை ஹேஷ் பண்ணி சேவ் பண்ணுவேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ராகுல்ன்ற பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணால் எனக்கு ஒரு ஹேஷ் கிடைக்கும். 1234 ராகுல் ஹேஷ் பண்ணி சேவ் பண்ணால் வேற ஒரு ஹேஷ் கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு தேவை. இப்போ நார்மலாக வந்து ஒரு பாஸ்வேர்டை டேரெக்டாக சேவ் பண்ணாமல் அந்த பாஸ்வேர்டுக்கு முன்னாடி சில கேரக்டர்ஸ், சில ரேண்டமாக, அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது, ரேண்டமாக சில கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AKIP சம்மந்தம் இருக்கா, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹேஷாக மாற்றி சேவ் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால இட் மேக்ஸ் இட் மோர் டிஃபிகல்ட் டு ரிவர்ஸ் த ஹேஷஸ். அந்த ஹேஷை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம், இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே அலைஸ் சிசில் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம் இருக்கா, இந்த 2 நேமோட ஹேஷ் பாருங்க வேற வேற ஹேஷ் வருது. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் 2த்துக்குமே வந்து ஒரே பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணோம், பட் நாங்கள் சால்ட்டிங் யூஸ் பண்ணதுனால வேற வேற வருது அப்படின்னு சொல்லி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அலைஸும் சரி சிசில் இந்த 2 யூசருக்குமே வந்து பாஸ்வேர்டு வந்து ராகுல் தான் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இதை வந்து 1234 ராகுல் அப்படின்ற அந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி சேவ் பண்ணியிருப்பேன். இன்னொரு இதுக்கு வந்து AKIP ராகுல் அப்படின்ற அந்த வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இந்த கான்செப்ட் மூலியம். இதுதான் வந்து